1887 இந்த ரெண்டு பேர் மட்டும் மீட் பண்ணலாட்டி நம்மளால யமஹான்னு ஒரு கம்பெனியே பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? 1851 ஜப்பான்ல டொரட் ஃபுட் யமஹா அப்படிங்கிற வந்துட்டு பிறகு சின்ன வயசுல இருந்து இவர் ஒரு மெக்கானிக். இவரோட 36வது வயசுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் அவனோட மியூசிக் கருவியை கொண்டாந்து இது ரிப்பேர் ஆயிருச்சு, இதை மாட்டித்தாங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கொடுக்கும். அவரும் அதுக்கு சரி அப்படின்னு சொல்லி அதையும் சரி பண்ணி கொடுக்காரு. இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் எல்லாம் ஒப்பிட்டு கொடுத்ததுனாலேயே இவருக்கே ஒரு ஐடியா வந்து நம்மளும் ஒரு மியூசிக் கருவியை வந்துட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவரும் ரெடி பண்ணி அதை வந்துட்டு ரொம்ப சேல்ஸ் பண்ணி நல்லா அதை ஒரு பிசினஸா மாத்துதாரு. இவரோட பிசினஸ் நல்லா போயிட்டு இருந்த சமயத்துல தான் வேர்ல்டு வார் 2ல வந்துட்டு இவரோட பிசினஸ் ரொம்பவே வந்துட்டு பாதிப்படைய ஆரம்பிச்சு. அதுக்கு அடுத்த டைமே இந்த மியூசிக்கு பதிலா நம்ம வந்துட்டு வேற ஏதாச்சும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மோட்டார் சைக்கிள் வந்துட்டு ரெடி பண்ண ஆரம்பிக்காங்க. 1955ல Yamaha 1 அப்படிங்கிற ஒரு 2 ஸ்டாக் இன்ஜின் பைக் வந்துட்டு தயாரிக்காங்க. Yamaha ரேசிங்கை ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப வண்டி வந்துட்டு லான்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. 1985 இந்தியால RX100 அப்படிங்கிற 2 ஸ்டாக் இன்ஜின் வண்டி வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. இந்த வண்டியை பத்தி நான் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே தெரியும். Yamahaவோட மார்க்கெட்டிங் 58 லட்சம் கோடி. எல்லாமே ஆரம்பிச்சது ஒரு மியூசிக் நாளங்கனால தான். இதோட லோகோல கூட இந்த டியூனிங் பொருத்தி இருக்கதை நீங்களும் பார்க்கலாம். உங்களுக்கு Yamaha கம்பெனி பிடிக்குன்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு.